Hello friends, வணக்கம் and welcome back to Mala's Simple Kitchen. இந்த வீடியோல புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட்ல நான் 3 பருப்பு பயன்படுத்த போறேன். துவரம் பருப்பு, பாசி பருப்பு, அப்புறம் கடலை பருப்பு. மெஷரிங் கப்ல இருக்குறதுல சின்ன கப்ல 1/2 கப் அளவு துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன். அடுத்து பாசி பருப்பு 1/2 கப். நெக்ஸ்ட் கடலை பருப்பு 1/2 கப். இந்த வந்து பருப்பு நான் தனியா வேக வச்சிட்டு செய்ய போறது இல்ல. பருப்பு காய் எல்லாமே ஒண்ணா போட்டு தான் நம்ம இந்த கூட்டு செய்ய போறோம். அதனால பருப்பு வந்து நம்ம கூட்டு செய்யறதுக்கு இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அத ஊற வச்சிரலாம் தண்ணில. பருப்பு ஊறிச்சுனா நமக்கு சீக்கிரமா கூட்டு ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த காய் மேல இருக்க இந்த வெள்ளை பகுதி இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கீரை எடுத்தீங்கன்னா நல்லா வந்துரும். அப்புறம் அதை வாஷ் பண்ணிட்டு நடுவுல இருக்க விதை பகுதியை எடுத்துட்டு புடலங்காயை ஓரளவுக்கு பெரிய பீசஸா கட் பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் தண்ணி காய்கறி, சீக்கிரமாவும் வெந்துரும், அதே சமயம் கரைஞ்சு போயிடும் வெந்துருச்சுன்னா. அதுக்காக ஓரளவுக்கு பெரிய பீசஸா இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா புடலங்காயும் கட் பண்ணிட்டு பருப்பு இந்த டைம்ல வந்து நல்லா ஊறி இருக்கும். ஒரு 1/2 hour கழிச்சு பருப்புக்கு தேவையான தண்ணியும் பருப்பும் குக்கர்ல சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம். காரத்துக்கு நான் வந்து சாம்பார் மிளகாய் தூள் தான் சேர்க்க போறேன். 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் மிளகாய் தூள் இதுல சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயும் நான் பின்னாடி சேர்க்க போறேன். இப்ப கூட்டுக்கு தேவையான உப்புல பாதி அளவு சேர்த்தா போதும். நெக்ஸ்ட் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா வேகிறதுக்காக. நெக்ஸ்ட் இப்ப கட் பண்ணி வச்சிருக்க புடலங்காய், வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் 1 எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். இப்ப இந்த கூட்டை வந்து 3 விசில் வச்சு பிரஷர் குக் பண்ணிக்கலாம். 3 விசில் வந்த அப்புறம் நல்லா பிரஷர் அடங்கின அப்புறம் இதை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு பருப்பு எல்லாம். கடலை பருப்பு மட்டும் நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுது. நெக்ஸ்ட் இப்ப இதுல பொடியா நறுக்குன கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால 2 நிமிஷம் நம்ம இதை சூடு பண்ணணும். நம்ம வச்சு சாப்பிடும்போது அப்பதான் நல்லா இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்தா கொஞ்சம் சூடு பண்ணிட்டு இப்ப பாதி உப்பு முன்னாடி சேர்த்துருக்கோம், மீதி உப்பை இப்ப சேர்த்துட்டு சைட்ல நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்ப தாளிப்பு கடாயில 1 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்க்கிறேன். இது கூட்டுன்றதுனால நெய் சேர்த்தா நல்ல மணமா இருக்கும். அதனால வந்து 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் காஞ்ச அப்புறம் நம்ம இதுல 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள், அடுத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு அந்த கூட்டுல இதை சேர்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதுதான். கூட்டு ரெடி ஆயிடும். இந்த புடலங்காய் கூட்டு நிறைய மெத்தட்ல செய்யலாம். நான் இன்னைக்கு வந்து 3 பருப்பு சேர்த்து செஞ்சு காட்டியிருக்கேன். இது வந்து நம்ம சாதம், ரசம் சாதம் எதுக்கு வேணா வச்சுக்கலாம். சப்பாத்திக்கும் இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இந்த கூட்டை நீங்களும் உங்க வீட்டுல செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.